مولاي سلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم வேட்டை பெரிதன்றே வெறிநாயை கைப்பிடித்து காட்டில் புகலாமோ கண்ணே ரஹ்மானே மௌலாய் சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உதித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் சர்தார்தோ ஆலம் சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் தாபிஐன்கள் தபா தாபிஐன்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக வேண்டிய பின், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க தராவீஹ் வணக்கத்தை முடித்துவிட்டு இங்கு கூறப்படும் நல்ல கருத்துக்களுக்காக, அதை கேட்பதற்காகவும் அதன் வழி நடப்பதற்காகவும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தின் சிறப்புக்களை பற்றி உங்கள் மத்தியில் சொல்லலாம் என விளைகின்றேன். அந்த எண்ணத்தில் நான் இங்கு வருகின்ற நேரத்தில் என்னிடத்தில் ஒரு மௌலவி சாஹிப் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், ஜமாத்தார்களில் சிலர் நோன்பின் சட்டங்களை பற்றி சொன்னால் கொஞ்சம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், அப்படி பேசிமாமிடம் சொல்லுங்கள் என்று சொன்னதாக என்னிடம் கேட்டுக்கொண்டார். நான் எடுத்து வந்த குறிப்புகளை மாற்றி அவசரமாக சில சட்டங்களை மாத்திரம் எழுதி கொண்டு வந்திருக்கின்றேன். சட்டங்கள் என்பது ஞாபகத்தில் இருப்பது கஷ்டம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவர்கள் சட்டக்கலை வல்லுனர், ஒரு மதுஹபுடைய இமாம். அவர்கள் கூட ஹஜ்ஜுக்கு போகின்ற நேரத்தில் அவர்கள் எழுதிய அல் முவத்தா என்ற சட்ட கிதாபை கையிலே எடுத்துக்கொண்டு சென்றார்களாம். அதை அவர்கள்தான் எழுதினார்கள். காரணம், இந்த சட்டங்கள் ஞாபகத்திற்கு இருப்பது கடினம். அதற்காக சிலவற்றை குறித்து கொண்டுதான் வர வேண்டும். அந்த அடிப்படையில் நோன்பினுடைய சட்டங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளலாம், தெரிந்தவர்கள் மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம், அதற்கு வசதியாக இருக்கும். நாங்கள் அல்லாஹ்வின் அருளால் இன்று 2 நோன்புகளை நோற்றுவிட்டு இந்த புனிதமிக்க பள்ளி வாயிலிலே வீற்றிருக்கின்றோம். நோன்பு மாதத்தில் பகலில் நோன்பு நோற்பது, பகலெல்லாம் அல்லாஹ்வுக்காக நோன்பிருப்பது, விரதம் இருப்பது, தடுத்திருப்பது, இரவில் அவனை நின்று வணங்குவது, வேறு எந்த மாதத்திலும் இவ்வாறு அமல் செய்வதற்குரிய ஏற்பாடு இல்லை.
ரமலான் மாதத்தில் தான் சுபகுல இருந்து மகரிபு வரைக்கும் நோன்பிருக்கிறோம் அல்லாஹ்வுக்கா. வேற என்ன செய்ய முடியுமா? முடியாது. மகரிபில் இருந்து பிறகு ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ்வை நின்று வணங்குகின்றோம். அதில் ஒன்றுதான் நாங்கள் இப்பொழுது நிறைவேற்றி விட்டிருக்கின்ற தராவீஹ் தொழுகை. அப்ப லீவ் இல்லை, இந்த இன்சானுக்கு லீவு கிடையாது. எதை விட்டும் லீவு கிடையாது, எதை விட்டும் அவர் ஒதுங்கியிருக்க முடியாது, ஃப்ரீயாக முடியாது, அமலை விட்டும் அவர் ஒளிந்திருக்க முடியாது. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற நேரத்தில் என்ன கூறுகின்றான்? மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹ் கூறுகின்றான், நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. மொத்தமாக சொல்லிவிட்டான். இந்த மனித வர்க்கத்தையும் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் எதற்காக அல்லாஹு தஆலா உருவாக்கினான், எதற்காக படைத்தான் என்ற அந்த நோக்கத்தை, அந்த விடயத்தை இந்த ஒரு வசனத்திலே சொல்லிவிட்டான். இல்லா லியஅ்புதூன், என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தேன். வேற வேலை செய்ய முடியுமா? இவரை படைத்ததே அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான். வேற எந்த வேலையும் இவர் செய்ய முடியாது. அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு மாத்திரம் தான் இருக்க முடியும். அவ்வாறு நாங்கள் இருக்கின்றோமா? அந்த வணக்கத்தை விட்டும் எங்களால் இந்த இன்சானாலும் சரி ஜின்னாலும் சரி ஒளிந்திருக்க முடியாது. ஏன்? அதற்காக வேண்டித்தான் எங்களை அல்லாஹு தஆலா உருவாக்கி இருக்கிறான். அவனை வணங்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா எங்களை உருவாக்கி இருக்கிறான். அப்ப நான் சொல்ல முடியுமா, பகலெல்லாம் நோன்பு நோற்றேன், இரவு தராவீஹும் தொழுது விட்டேன், இனி எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டும் என்று சொல்ல முடியுமா? இல்லை. இவர் வணக்கத்திலே தான் இருக்க வேண்டும். அது எவ்வாறு சகோதரர்களே அவ்வாறு இருப்பது? அவ்வாறு இருந்தே ஆக வேண்டும். அப்ப வணக்கத்திலே இருப்பதென்றா நாங்கள் அல்லாஹு தஆலா இடத்திலே மரணித்தால் அல்லாஹ் கேட்பான், உன்னை நான் என்னை வணங்குவதற்காக படைத்தேன், வணங்கினாயா? நாம் என்ன சொல்வோம்? ஆம் இறைவா, நான் உன்னை தொழுதேன், உனக்காக நோன்பு நோற்றேன், ஜகாத்து கொடுத்தேன், உனக்காக உனது இல்லத்தை தரிசித்தேன், ஹஜ்ஜி செய்தேன், குர்ஆனை ஓதினேன், ஸலவாத்து சொன்னேன், இவ்வாறு சொல்வோம். அதை விட்டும் ஒளிந்திருந்தாயா, அதையே செய்து கொண்டிருந்தாயா என்று அல்லாஹ் கேட்டால் நாங்கள் என்ன சொல்ல முடியும்? அதை செஞ்சிட்டே இருக்கல, அதை ஒரு டைமுக்கு செஞ்சேன், பிறகு வேற வேற வேலைகளில் நான் இருந்தேன் என்றுதான் சொல்வோம். திருமணம் செய்தேன், குழந்தைகளை பெற்றேன், வியாபாரம் செய்தேன், வீடு மனைகளை கட்டினேன், காடு தோட்டங்களை வாங்கினேன், கடைகளை உருவாக்கினேன், இவ்வாறு நாங்கள் எல்லோரும் சொல்வோம். அப்ப அல்லாஹ் கேட்பான், இல்லையே, நான் உன்னை படைத்ததே நீ ஒரு இந்திரியமாக நுத்துஃபாவாக இருந்த உன்னை, எனக்கு வயது இப்பொழுது 45 என்றால் 46 வருடங்களுக்கு முன் அல்லது 45 வருடங்களுக்கு முன் நான் எங்க இருந்த, எப்படி இருந்தேன் என்று சிந்தனை செய்து பார்த்தால் என்ன பதில் வரும்? 45 வருடங்களுக்கு முன்னால் நீங்க இந்திரிய துளியாக உங்களுடைய தாயுடைய கற்பத்திலே இருந்திருப்பீர்கள், நுத்துஃபாவாக இருந்திருப்பீர்கள். அதற்கு முன் எங்கிருந்திருப்பேன்? உணவாக இருந்திருப்பீர்கள், காய்கறியாக இருந்திருப்பீர்கள், இறைச்சி மாமிசமாக இருந்திருப்பீர்கள், மீனாக இருந்திருப்பீர்கள், நீராக இருந்திருப்பீர்கள். அதை உங்களுடைய தகப்பனார் உண்டிருப்பார், பிறகு உங்களுடைய தாயோடு அவர் உடல்றவு கொண்டிருப்பார். இந்திரிய துளியாக நுத்துஃபாவாக உங்களுடைய தாயுடைய கற்பத்திலே நீங்கள் 45 வருடங்களுக்கு முன்னால் தரித்து 45 வயது இப்பொழுது இந்த சூரத்திலே இருக்கிறீர்கள். அப்ப பார்த்தீங்களா எங்களுடைய அந்த யதார்த்தத்தை, மனிதனுடைய யதார்த்தத்தை பார்த்தீர்களா? 45 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் வரும் நுத்துஃபாவாக தான் இருந்தோம்.
இப்போ கை காலெல்லாம் முளைச்சி, கண் முளைச்சி, காது முளைச்சி, செவி முளைச்சி பெரிய ஆளாகி இருக்கிறோம். எங்களுடைய பூர்வீகம் என்ன? சிந்தனை செய்து பாருங்கள். அப்போ நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ இப்படி இருக்கிறோம். அப்போ அப்பொழுதும் நான் என்று ஒரு ஆள் இருந்திருப்பேன், இப்பொழுதும் அதே ஆள் இருக்கிறேன். ஆனால் அப்பொழுது அந்த சூரத்திலே இருந்திருக்கிறேன், இப்பொழுது இந்த சூரத்திலே இருக்கிறேன். இதனுடைய விவரம் என்ன? இதனுடைய தத்துவம் என்ன? எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி இருந்த உங்களை இந்த மனித உருவத்திலே படைத்தான். எதற்காக படைத்தான்? அவனை வணங்குவதற்காக. அப்ப யாரும் சொல்ல முடியாது, எனக்கு போதும், நான் வணங்கிட்டேன், நான் அமல் செஞ்சிட்டேன், இனி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன் இவர் சொன்னா, உன்னை வணங்குவதற்காகவே நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொன்ன வசனத்திற்கு இவர் விதிவிலக்காக ஆகிறார். கொஞ்ச நேரம் வணங்குவேன், கொஞ்ச நேரம் வணங்க மாட்டேன். அப்படி அல்லாஹ் சொல்லலையே, வணங்குவதற்காக மாத்திரம்தான் படைத்தேன் என்கிறான். அப்படிதான் அந்த வசனம் சொல்றான். மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. அப்படின்னா அதுக்கு மாத்திரம்தான் படைத்தேன். வணங்கிட்டே தான் இருக்கணும், யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஷடையும் வரை அல்லாஹ் ஷடைய மாட்டான். ஏண்டா அல்லாவுக்கு சடைவே கிடையாது. ஆனால் நீங்கள் சடைஞ்சிடுறீங்க. நீங்கள் சடைஞ்சா உங்களை விட்டு அல்லாஹ் தஆலா முகத்தை திருப்பிக்குவான். எனவே நீங்கள் வணங்கி கொண்டே இருக்கணும். ஏன்? அல்லாஹ் சடையாமல் இருக்கிறான், எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது கடைபிடித்திருக்கின்ற, நோற்று வருகின்ற ஒரு மாதம்தான் ரமலான் நோன்பு. இந்த நோன்பு எங்கள் எல்லோருக்கும் கடமை. யாருக்கு? நாங்கள் முஸ்லீம்கள், ரைட், நாங்கள் இப்போ கடமை ஆயிட்டு. முஸ்லீமுக்கு கடமை எப்போ கடமையாகுது? முஸ்லீமுக்கு பாலிகான உடனே கடமையாகுது. இவர் பருவ வயதை அடைந்தவுடன் அல்லது இவருக்கு நுத்துஃபா வழியானவுடன் இவர் முக்கல்லஃபாக ஆகிறார். அப்ப இவருக்கு நோன்பு கடமையாகிறது, மார்க்க சட்ட விதிகள் கடமையாகின்றது. அப்போ ஒரு முஸ்லிம் பாலிகானவர், பருவ வயதை அடைந்தவர், பருவ வயது எத்தனை வயது? 15 வயதை அடைந்தவர் அல்லது நுத்துபா வெளியானவர். அவருக்கு 10 வயசுல நுத்துபா வெளியாயிட்டாமண்டா 10 வயசுல அவர் பாலிகா ஆயிட்டாரு. அவருக்கு 10 வயசுலேருந்து கடமை செய்யாட்டி தண்டனை இருக்கிறது. 7 வயசுல இருந்து நோன்பு பிடிக்க சொல்லணும். 7 வயசுலேருந்து தொலை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 10 வயதில் அடிங்க என்று சொன்னாங்க. அதே போல 7 வயசுல நோன்பு நோக்கும்படி நாங்கள் எங்களோட பிள்ளைகளை ஏவ வேண்டும். அதுக்கு அதான் சட்டம். 7 வயதில் ஏவ வேண்டும். ஆனால் இவருக்கு எப்பொழுது வாஜிபாகிறது, கடமையாகிறது? 15 வயதில் அல்லது இவர் புலூகை எத்துகின்ற அந்த பிராயப்படுகின்ற நேரத்தில். சரி, பாலிகு, ஒரு ஆள் பாலிகு முஸ்லிம். அடுத்தது என்ன வரைக்கும்? அவர் ஆக்கில், சுய புத்தி உடையவராக இருக்க வேண்டும். புத்தி இல்லாதவர் யார்? மஜ்னூன். மஜ்னூனுக்கு நோன்பு கடமை இல்லை, மார்க்க விதிகள் கடமை இல்லை. அப்ப புத்தி உடையவராக பாலிகாக இருக்கின்ற ஒரு முஸ்லிமுக்கு நோன்பு கடமை. ஆனால் நோன்புக்கு இன்னொரு சட்டம் ஒன்று வரும். என்ன? முத்தீகுல் லஹு, அந்த நோன்பை நோற்பதற்கு சக்தி உடையவராக இருக்க வேண்டும். அந்த நோன்பை நோற்பதற்கு சக்தி உடையவராக இருக்க வேண்டும். அப்ப சக்தி உடையவர் அல்லாதவர் யார் என்றால் வயோதிபர், வயது முதிர்ந்தவர். இரண்டாவது தீராத நோயுடையவர். தீராத நோயுடையவர், இனி அந்த நோயிலிருந்து அவர் மீண்டு வாரல, அப்படியே அந்த நோயோட மௌத்தாரதான். இது தீராத நோய். இப்படி தீராத நோயுடையவர், வயோதிபர், இவங்க 2 பேரும் முத்தீக்கல்ல. இவர்கள் சக்தி இருக்கா? இவர்களுக்கு நோன்பு பிடிக்க இல்லை. அப்ப சக்தி இல்லாட்டி என்ன அர்த்தம்? இவர்களுக்கு வாஜிபு இல்லை, நோன்பு இவர்களுக்கு கடமை இல்லை. இவங்களுக்கு, அந்த வயோதிபருக்கு, வயது முதிர்ந்தவருக்கும், இந்த தீராத நோய் உடையவருக்கும் நோன்பு கடமை அல்ல. மஜ்னூனுக்கு நோன்பு கடமை அல்ல. பாலிக் அல்லாத சிறு பையனுக்கு நோன்பு கடமை அல்ல. யாருக்கு கடமை? முஸ்லிமான பாலிகான பருவ வயதை அடைந்த புத்தி உள்ள சக்தி பெற்றவருக்குத்தான் நோன்பு கடமை.
அப்போ எங்களுக்கு இப்போ நோன்பு கடமை, நாங்கள் எல்லாரும் சக்தி பெற்றுட்டோம். இவங்களுக்கு கடமை இல்லை, மஜ்னூனுக்கு கடமை இல்லை, அந்த சிறு பையனுக்கு கடமை இல்லை. அவங்க கடமை இல்லைண்டா பிடிக்க தேவையில்லை, பிடிச்சா நன்மை. இவர் இந்த வயோதிபர் அடுத்தது தீராத நோயுடையவர், இவருக்கு புத்தி இருக்கா இல்லையா? இருக்கு. அடுத்தது இவர் முஸ்லிம், இவர் பாலிகானவர் தான், இவருக்கு தீராத நோய், அடுத்தது வயது முதிர்ந்ததனால் சக்தி இல்லை நோன்பு பிடிக்கிறதுக்கு. அதனால் இவர் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு பிடிக்க தேவையில்லை, நோன்பு கலாச்சியும் தேவையில்லை. ஆனால் அந்த ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு முத்து அரிசி அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளைக்கும் கொடுக்க வேண்டும். அந்த நோம்பு 30 நாள் இருக்கு, நோம்பு பிடிக்கல. காரணம் என்ன? வயது முதிர்ந்து வைத்து தம்பி சக்தி இல்லை, அல்ல தீராத நோய். அப்போ இவர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாளைக்கு ஒரு முத்து வீதம் அந்த 30 நாளைக்கும் அவர் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அது அவருக்கு கடமை ஆகின்றது. அது கொடுக்கணும். அவருக்கு வசதி இருந்தால் கொடுக்கணும். ஏழை எப்படி கொடுக்குற? ஏழை என்றால் கொடுக்க தேவையில்லை. அவருக்கும் கொடுக்க முடியுமா இருந்தால் அவர் கொடுக்க வேண்டும். அது ஒரு சட்டம். அடுத்தது வேற யார் நோம்பு பிடிக்க தேவையில்லை? வலா அலா ஹாயிலின் வ நுஃபஸாஅ. ஒரு பெண்ணுக்கு ஹைல் ஏற்பட்டு விட்டது, அவன் நோன்பை விட்டுறலாம். இயற்கையான காரணம், நோன்பை விடுவதற்கு இயற்கையான காரணம் ஹைல் ஏற்பட்டு விட்டது, அல்லது பிரசவ ருசு உதிரப்போக்கு அவைக்கு ஏற்பட்டு உண்டாகிவிட்டது, அவன் நோன்பு பிடிக்க தேவையில்லை. ஆனால் நோன்பை என்ன செய்ய வேண்டும்? கலா செய்ய வேண்டும். இவ கலா செய்யணும். ஆனால் இவ முத்து கொடுக்கணுமா, அரிசி அரைக்கொத்து கொடுக்கணுமா? இல்லை, அவங்க கொடுக்கறல்ல. ஏன்? அது மார்க்க ரீதியாக அவர்களால் முடியாத விஷயம். எது? அவங்க ஏன் நோன்பை விட்டாங்க? மார்க்கம் அவர்களுக்கு அப்படி ஆக்கிருக்கு. நீங்கள் ஹைல் உண்டானா நோன்பை விட சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கிறான். உங்களுக்கு பிரசவ ருது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் நோன்பு பிடிக்க முடியாது. இது மார்க்க ரீதியான இவர்களுக்கு சட்டம். அப்ப இவங்க முத்து கொடுக்க தேவையில்லை. இவங்க என்ன செய்ய வேண்டும்? நோன்பை கலா செய்ய வேண்டும். யாரு இந்த நோன்பை கலா செய்ய கூடாது, செய்ய தேவையில்லை, முத்து கொடுக்க வேண்டும்? இந்த வயோதிபரும் தீராத நோயுடையவரும். இவர் அடுத்தது யார் நோன்பை விடலாம்? வயுபாஹு ஃபித்ருன் ஃபீ ஸௌமின் வாஜிபின் பிமரலின் முலிர்தின். இன்னொரு நோயாளி இருக்காரு, அவர் தீராத நோயாளி அல்ல. நோன்பு பிடித்தால் நோய் குணமாக தாமதமாகும் என்ற நோயுடையவர். நோன்பு இவருக்கு நல்லா தான் இருப்பார், நடப்பார், வாங்குவார், சகல வேலையிலும் பார்த்து கொண்டிருப்பார். நோன்பு நோற்றால் எனது நோய் கடுமையாகும் அல்லது சுகமாவதற்கு தாமதமாகும் என்று அஞ்சக்கூடியவர் நோன்பை விடலாம். இவரும் என்ன செய்யலாம்? நோன்பை விடலாம். இவர் என்ன செய்ய வேண்டும்? நோன்பை கலா செய்ய வேண்டும். அவருக்கு நல்லா பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தவுடன், இப்போ பிடிச்சா இவருக்கு வருத்தம், நம்ம இப்போ வருத்தம் அறிக்கிறோம், வயிற்று வலியாக இருக்குது, இப்போ பிடிச்சா இந்த வயிற்று வலி தீர்வதற்கு சுகமாவதற்கு தாமதமாகும் என்று அஞ்சுகிறார். அப்போ இந்த நோன்பை விடு, 5 நோன்பு பிறகு நல்லா இருக்கி என்றால் திருப்பி நிச்சயம் நீ நோன்பை பிடிக்கணும். தொடர்ந்து ஏற்கனவே விட்ட 5 நோன்பையும் கலா செய்ய வேண்டும். அப்போ அவருக்கு ஒரு சலுகை இருக்கு. எப்படியான சலுகை? தற்காலிக சலுகை. அப்படியான ஒரு நோயாளி என்ன செய்ய முடியும்? நோன்பை விட முடியும். அதே போல ஒரு பிரயாணி 83 கிலோமீட்டர் அல்லது 82 மைல் தூரம் பிரயாணம் செய்யக்கூடியவர் நோன்பை விடலாம். அவருக்கு சட்டம் இருக்கு. அந்த பிரயாணம் எப்படியான பிரயாணம் இருக்கணும்? ஒரு பாவமான பிரயாணமாக இருக்கக்கூடாது. ஒரு பாவத்தை நாடி அவர் அதை செய்வதற்காக செல்லக்கூடிய பிரயாணமாக இருக்கக்கூடாது. மார்க்கம் அனுமதித்த ஒரு பிரயாணமாக இருக்க வேண்டும். அவர் என்ன செய்ய முடியும்? அந்த பிரயாணத்தில் நோன்பை விட முடியும். பிரயாணம் முடிந்ததின் பின்னால் அவர் அந்த நோன்பை கலா செய்ய முடியும். அவர் பிரயாணத்தில் தனக்கு தங்கடம் ஏற்படாது. நோன்பு நோற்பதால், நோன்பு நோற்றுக்கொண்டு பிரயாணம் செய்வதால் எனக்கு எந்த தங்கடமும் ஏற்படாது என்றால் அவர் நோன்பு பிடிப்பது விரும்பத்தக்கது என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். ஆனால் அவர் என்ன செய்யலாம்? நோன்பை விடலாம். தற்காலிக சலுகை. இந்த வியாதி உறக்கும் என்று பயப்படுகிறாலும் பிரயாணி 83 மைல்கள் தூரம் பிரயாணம் செய்யக்கூடிய, பாவம் அல்லாத பிரயாணம் செய்யக்கூடியவர் நோன்பை விடுவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அவங்க நோன்பை விடலாம்.
அடுத்தது என்ன விஷயம்? அப்போ நாம் இப்போ யோசித்து பார்க்கணும், நான் முதியவரா? இல்லை. அடுத்தது தீராத நோய் உடையவரா? இல்லை. அப்போ எனக்கு நோன்பு வாஜிபு, நான் நோன்பு பிடிக்கணும். பிரயாணியா? இல்லை. எனக்கு ஏதும் வருத்தங்கள் இருக்கா? நோன்பு பிடிச்சா வருத்தம் உறக்குமா? அப்படி அப்போ நோன்பு பிடிக்கலாம், இப்போ ஒன்றும் இல்லை. அப்போ நாம் எல்லாரும் கிளியராமண்டா என்ன அர்த்தம்? சரி, நாங்கள் நோன்பு பிடிக்க தகுதியானவர்களாயிட்டோம், ஒரு சலுகையும் இல்லை, பிடிச்சி ஆக வேண்டும். இப்போ என்ன செய்யணும்? நோன்புக்கு நீயத்து வைக்கணும். ஃபரல் என்ன? நோன்புடைய ஃபரல் நீயத்து வைக்கணும். நோன்பு பிடிக்கிறதுக்கு நீயத்து வைக்கணும். எப்போ வைக்கணும்? ஃபரலான நோன்பை நாங்கள் நோட்பவராக இருந்தால் அந்த நோன்புக்குரிய நீயத்தை நாங்கள் மகரிபுக்கும் ஃபஜ்ருக்கும் இடையில வைக்கணும். மகரிபுக்கும் ஃபஜ்ருக்கும் இடையில இரவில் அந்த நீயத்தை நாங்கள் வைக்க வேண்டும், பகலில் வைக்க முடியாது. அப்போ ஃபரலான நோன்பண்டா என்ன? ஃபரலான நோன்பு ரமலானுடைய நோன்பு ஃபரலு. நாங்கள் ஒன்றை நேர்ச்சை செய்தால், எனது இந்த காரியம் நிறைவேறினால் நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்பேன் என்று ஒரு நேர்ச்சை செய்கிறோம். அப்படியான நேர்ச்சை செய்த நோன்பு ஃபர்லு. அடுத்தது கஃபாராவுடைய நோன்பு, தெண்டகுத்தம். நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு தெண்டகுத்தம். இப்போ கஃபாராவுடைய நோன்பு இருக்கிறது அல்லவா, இந்த நோன்பு ஃபர்லு. இந்த 3 நோன்புக்கு நாங்கள் எப்போ நியத்து வைக்கணும்? இரவில் தான் நியத்து வைக்கணும். பகலில் வச்சு சரி வருமா? இல்லை, நோன்பு நிறைவேறாது. அப்போ நாங்கள் இதுக்கு நியத்து வைக்க வேண்டும், இரவில் நியத்து வைக்க வேண்டும். வஃபர்லுஹு நீயத்தும் பில் கல்பி, கல்பால நீயத்து வைக்கணும். வலா யுஷ்தரத்து தலஃபுலு பிஹா பல் யுந்தபு, நாவால மொழிகிறது ஷரத்து இல்லை, நிபந்தனை இல்லை, ஆனால் சுன்னத்து. என்ன செய்யணும்? கல்பால நாங்கள் நினைச்சுக்கணும், நான் நாளைக்கு ஃபர்லான நோன்பை நோட்கிறேன் என்று நாங்கள் நீயத்து வைத்து கொள்ள வேண்டும். இவர் நீயத்து வைக்கல, இவர் நீயத்து அவாமுன்னாசுன்னு வச்சுக்குவோம், மார்க்கம் தெரியாத ஆள், ஆனால் அவர் தெரியணும், அவர் ஆலிம்கள் வாழுகிற ஊரில் வாழக்கூடிய மனிதன். அவர் என்ன செய்கிறாரு? இதை விட நீயத்து நவைத்து சௌமகதின் அன்னதாய் பகவான் இதெல்லாம் அவர் சொல்லையும் இல்லை, கல்பால நினைக்கையும் இல்லை. சஹரு கிளம்பி சஹரு செய்கிறார், சஹரு கிளம்பி சஹர் செய்கிறார். காலையில் கேட்டால் என்ன ஹாஜியார்? நோன்பு. நான் நோன்பு. நீயத்து வச்சிங்களா? ராவோ. என்ன நீயத்து? நான் தான் சஹர் செஞ்சேன், நோன்பு பிடிக்கத்தான் நான் சஹர் செஞ்சேன், மர என்ன நீயத்தெல்லாம் வைக்கிறேங்கிற நீங்கள் என்று சொல்கிறார். இவர் நோம்பாளியா? இவர் நோம்பாளி இல்லை. இவர் சஹர் செய்வது கொண்டு நோன்பாளியாக ஆகிவிடுவாரா? இல்லை, சஹர் செய்வது கொண்டு நோன்பாளியாக ஆக மாட்டார். அல்லது இப்படி நீயத்தே வைக்கல, ஆனால் அவர் நாம் இன்றைக்கு நோன்பு தான் என்ற எண்ணத்தில் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள்லாம் செய்யாமல் இருக்காது. உண்ணாமல் இருக்கிறார், பருகாமல் இருக்கிறார், உடல் உறவு மனைவியுடன் கொள்ளாமல் இருக்கிறார், இப்படி இருக்கிறார். என்ன நோன்பு நீயத்து வச்சிங்களா? என்ன நீயத்து வைக்கிற என்று கேட்குறாருன்னு வச்சுக்குவோம். வஹாபிகளுக்கு அப்படி கேட்காங்க. வஹாபிகளுக்கு நீயத்து வைக்கிறேன்டா பிடிக்காது, நீயத்தண்டாலே பிடிக்காது, நீயத்து வைக்க மாட்டாங்க. தொழுகைக்கு வந்தால் சவுதியில் அரபிக்காரன் வந்து அல்லாஹ் அக்பர் திடீரெண்டு கட்டுற மாதிரி இந்த நீயத்துக்கு ஈயத்தெல்லாம் வைக்க மாட்டார்கள். அப்போ இவர் நோம்பாளியாக ஆவாளா? இவக நோம்பாளியாக ஆக மாட்டாங்க. நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்களை இவங்க தவிர்ந்திருந்தாலும் சரி, அல்லது இவர் சஹர் செய்தாலும் சரி, நீயத்து இரவில் இவர் ஃபர்லான நோன்புக்கு செய்யவில்லையானால் அவர் நோன்பாளி அல்ல, அது சட்டம். அப்ப இரவில் நீயத்து செய்ய வேண்டும், இரவில் செய்யணும். சரி, இன்றைக்கு முதலாவது நோன்பு முந்தநாத்து, நான் முந்தநாத்து இரவு மகரிபுக்கும் ஃபஜ்ருக்கும் முன்னால் நீயத்து செய்து கொண்டேன். என்ன நீயத்து செஞ்சீங்க? நான் இந்த 30 நோம்பும் பிடிக்கிறேன்னு நீயத்து செஞ்சிட்டேன். சரி வருமா? சரி வராது. நம்முடைய ஷாஃபி மதுஹபிலே சரி வராது. அப்ப எது சரி வரும்? ஒவ்வொரு நாளைக்குடைய நோம்புக்கும் இவர் ஒவ்வொரு இரவு நியத்து வைத்தே ஆக வேண்டும். இவர் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளைக்கும் இவர் நியத்து வைக்க வேண்டும். ஃபலவ் நவா அவ்வல லைலத்தி ரமலான சௌம ஜமீஇன் லம் யக்ஃபி லிகைரில் யௌமில் அவ்வல்.
இவர் 30 நாளைக்கும் சேர்த்து முதலாவது இரவில் வைத்தாலும் அந்த நீயத்து எதுக்கு போதுமாகும்? அந்த முதலாவது நோன்புக்கு மட்டும்தான் அது சரியாகும், செல்லுபடியாகி நிற்கும் பவரோட. 2வது நோன்புக்கு அது செயல் இழந்து விடும் எமது ஷாஃபிஈ மதுஹபிலே. ஆனால் வேற மதுஹபுகளில் சட்டம் வேறையா இருக்கு. எப்படி இருக்கு? மாலிக் மதுஹபில் லாக்கின் எம்பகி ذلك ليحصل له صوم اليوم الذي نسي النية فيه عند مالك رحمة الله عليه. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அது அவசியம். எது அவசியம்? இவர் 30 நாளைக்கும் சேர்த்து முதலாவது இரவு நியத்தை வைக்கணும். அப்படி வைக்கிறது எம்பகி, அவருக்கு என்ன செய்யுது? அவசியமாகின்றது. அவர் நியத்து வைக்கணும். ஏன் அவர் அப்படி நியத்து வைக்க வேண்டும் என்றால், அவர் பின்னால ஏதாவது ஒரு நோன்புடைய நீயத்தை மறப்பார் அல்லவா, அந்த மறக்கக்கூடிய நாளுடைய நோன்பு அவருக்கு உருவாவதற்காக, உண்டாவதற்காக அப்படி 30 நாளைக்கு மெச்சிக்கோணும். அது அவருக்கு கடமை, அவசியம் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட மதுஹபில் இருக்கிறது. இதே இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபு ஹனீஃபா யாரு? ஹனபி மதுஹப். அதுல கமா துஸன்னு லஹு அவ்வல் யௌமில் லதி நஸியஹா ஃபீஹி லியஹ்ஸுல லஹு ஸௌமுஹு இந்த அபி ஹனீஃபத ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல சுன்னத்து அப்படி வைக்கிறது. 30 நாளைக்கும் சேர்த்து 30 நோன்பு நான் பிடிப்பேன் என்று முதலாவது இரவிலே இவர் நியத்து செய்வது சுன்னத்து. ஏன்? இவர் ஏதாவது ஒரு இரவில நியத்து வைக்க மறந்து விட்டாரையானால் அந்த நாளையுடைய நோன்பை உண்டாவதற்காக இவர் இவ்வாறு செய்வது சுன்னத்து என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு அது அவசியமா இருக்கு. ஆனா இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க என்ன சொல்றாங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க ஒவ்வொரு இரவைக்கும் அன்றைக்கு அன்று பிடிக்கக்கூடிய நாளை பிடிக்கக்கூடிய நோன்பை என்ன செய்ய வேண்டும்? நியத்து வைப்பது கடமையாகின்றது என்று சொல்றாங்க. நோன்பு இப்ப இன்னொரு ஆள் இருக்காரு. அப்ப ரைட், நான் இப்ப ராவு என்ன இரவு நாளைக்கு நான் நாளை நோன்பு நோட்பேன் நியத்து வச்சுட்டேன். ஒரு மணித்தாளத்துக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால், ஒரு வருத்தத்தாலேயோ அல்ல வேறு ஏதோ காரணத்தினால நாளைக்கு நோன்பு நான் பிடிக்கிறதில்ல ஏண்டு ஏற்கனவே இப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே நியத்து வச்சான் நான் நோன்பு நாளைக்கு நோட்பேனண்டு. இப்போ ஒரு மணித்தியாலம் கழிஞ்சதுக்கு பிறகு நாளைக்கு நோன்பு நான் பிடிக்கிறதில்ல. என்ன செஞ்சிட்டான்? நியத்தை மாற்றிட்டான். மறுவா திருப்பி என்ன செய்கிறாரு? இன்னொரு மணி பிடிப்போம் பரவாயில்ல, நாளைக்கு நான் நோன்பு பிடிக்கிறான் ரெண்டு 3வது தடவை என்ன செய்ய நினைக்கார். இப்போ இவர் முதல்ல வச்சாரு நியத்து, நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்து ரமலானி ஹாதி சனத்தில் இல்லாஹி தஆலா, நாளைக்கு ரமலானுடைய ஃபர்லான நோன்பை நான் நோட்பதற்கு நியத்து செய்கிறேன்னு சொன்னாரே. இந்த நியத்தை தான் இவர் சொல்லிட்டு மரம் என்ன நினைச்சாரு? பிடிக்கிறல்ல நாளைக்கு நான் அது சரி வராது அண்டு நினைச்சிட்டாரு. மரம் திருப்பி நினைச்சாரு இல்லை இல்லை பிடிப்போம். ஆனால் நியத்தை எத்தனை வச்சவர்? ஒன்று தான் வச்ச. இவர் நியத்து இந்த ஒன்றும் சரி வருமா? இப்படி நினைச்சவருக்கு சரி வராது. அப்ப இவர் என்ன செய்யணும்? திருப்பி நியத்து வைக்க வேண்டும். அப்ப நோன்பு நோட்பதற்கு நியத்து செய்தார், பின்பு நோன்பை நோட்காமல் இருப்பதற்கு நாடினார், கருதினார், திரும்பவும் நோன்பு நோட்பதற்கு விரும்பினார் எனில் 2வது முறையும் நியத்து செய்வது ஃபர்லாகும், வாஜிபும் இல்லை. அதுக்கு மேல செய்தாத்தான் நோன்பே உண்டாகும், ஃபர்லாகும். இது சட்டம். சரி, அப்ப அப்படி யாரு நினைச்சா நோன்பு இப்ப நியத்து வச்சுட்டு நாம் எல்லாரும் நோன்பு பிடிக்கிறேன்னா நியத்து வச்சேன் வீட்டை போனதுக்கு பிறகு ஏதோ காரணத்தால நாளைக்கு நோன்பு பிடிக்கிறது தோதுப்படாதுதான், நான் பிடிக்கிறதில்ல ரெண்டு நீங்கள் நாடிட்டீங்கடா, சரி பிடிக்கிறதில்ல நாட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. திருப்பி ஒரு சஹர் டைமில் சஹருக்கு சாப்பாட்டை தாங்க புள்ள நான் நோன்பு பிடிக்கிறதா ரெண்டு திருப்பி கேட்குறீங்க, சாப்பிட்றீங்க, அப்படியே படுத்தீங்கடா நோம்பாகுமா? இல்லை, திருப்பி நீங்கள் நியத்து வைக்கணும். இங்கே பள்ளியில் செலுத்த அந்த நியத்தை உங்களுக்கு முறிந்து விட்டது, அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு சட்டம். ரமலான் நோன்பு, நேர்ச்சை நோன்பு, கஃபாரா நோன்பு. ரமலானுடைய ஃபர்லான நோன்பு, நாங்கள் ஏதாவது நேர்ச்சி செஞ்சால் அது ஃபர்லான நோன்பு. நாங்கள் செஞ்ச பாவத்துக்கான கஃபாரா நோன்பு, தெண்ட குத்த பரிகாரம், நோய்க்கான அந்த பாவத்துக்கான பரிகார நோன்பு ஃபர்லான நோன்பு. அது
ஆகியவைகளுக்கு மட்டும் சஹர் நேரம் நியத்து செய்வதும் மற்றும் அந்த அந்த நோன்புக்கு நாங்கள் சஹர் நேரம், அதாவது இரவில் நியத்து செய்யணும். ஏனைய நோன்புகளுக்கு நாங்கள் வேறு டைம், இந்த சுன்னத்தான நோன்புக்கு லுஹருக்கு முன்னால் நியத்து செய்து கொள்ளலாம். ஆனால் ரமலான் நோன்பு, அடுத்தது நேர்ச்சி செஞ்ச நோன்பு, அடுத்தது கஃபாரா. என்ன கஃபாரா? இவர் என்ன செஞ்சிட்டாரு, நோன்பை பிடிச்சிட்டு தனது மனைவியோடு உடல் உறவு கொண்டு நோன்பை முறித்து விட்டாரே, ஆனால் அவருக்கு என்ன செய்யணும்? அவர் ஒரு முஸ்லிமான அடிமையை உரிமையிடணும், அல்லாட்டி 60 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கணும், அல்லது தொடர்ச்சியாக 2 மாதங்கள் அவர் தொடரான நோன்பு நோக்க வேண்டும். எப்படியான தண்டனை அவருக்கு? யாரு நோன்பை என்ன செய்யும்? நோன்பு எப்போ உண்டா? நோன்பை எது முறிக்கும்? உண்ணுதல் முறிக்கும். ஏதாவது இவர் சாப்பிட்டாரண்டா முறிக்கும், அல்ல பருகினாரே ஆனால் நோன்பு முறியும். வேற என்ன தலை முறியும்? மனைவியோடு இவர் உடலுறவு கொண்டால் நோன்பு முறிந்துவிடும். இது 3 நோன்பை முறிக்கக்கூடியது. இதில் உண்டாரு நோன்பு முறிஞ்சிடும். என்ன செஞ்சா போதும்? நோன்பை கலா செஞ்சா போதும். பருகினாரு, தண்ணீரை குடித்தாரு, ஜூஸை குடித்தாரு, வெயில் கடுமையாக இருக்கின்ற தாகம் தொண்டை வறண்டு போய்விட்டதென்று அவரும் நோன்பை கலா செய்தால் போதும். ஆனால் மனைவியோடு உடலுறவு கொண்டவர் இவர் நோன்பை கலா செய்ய வேண்டும். அதோடு என்ன செய்யணும்? இவர் இந்த 3ல் ஒன்று செய்யணும். முஸ்லிமான ஒரு அடிமையை உரிமையிடணும். அது இப்போ இல்லை. யார் அடிமை வச்சிருக்கா? இப்போ இல்லை. வேறு என்ன செய்யணும்? அப்படி இல்லையா, இவர் தொடராக 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். ஷஹரைனி முத்ததாபிஐனி, தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பு நோக்கணும். 60 நோன்பு, கிட்டத்தட்ட 60 நோன்பு இவர் நோக்க வேண்டும். அதுக்கு இவருக்கு சக்தி இல்லையாம் என்றால் என்ன செய்ய வேண்டும்? 60 மிஸ்கீன்களுக்கு இவர் சாப்பாடு கொடுக்க வேண்டும். அரிசி இந்த ஊரில் என்ன எது சாப்பாடு கொடுக்கிற, எதை கொண்டு சாப்பாடு கொடுக்கப்படுகிறதோ அப்போ அரிசி, அவர் அந்த 60 பேருக்கு மினிஷியோனும் அரிசி கொடுக்க வேண்டும். 60 பேருக்கு கொடுக்கணும். இது இப்போ இவருக்கு என்ன? கஃபாரா. இவர் நோன்பு கலாவு செய்யணும். இந்த கஃபாரா, இந்த தெண்ட குத்தம், இந்த பாவ பரிகாரமும் இவர் செய்ய வேண்டும். அப்போ இது பெரிய தண்டனை. யாருக்கு? இந்த மனைவியோடு உடலுறவு கொண்டு நோன்பை முறித்தவருக்கு இது பெரிய ஒரு தண்டனை. அப்போ அப்படி செஞ்சிடப்படா. நாங்கள் திருமணமானவர்கள் அப்படியான எண்ணங்கள், ஷைத்தானுடைய எண்ணங்கள் வரும். நோன்பாளியாக நாங்கள் இருக்கின்ற நேரத்தில் மனைவியோடு சேருவதற்கு எண்ணங்கள் வரும். ஆனால் மனைவியோடு சேர்ந்து நாங்கள் நோன்பை முறிச்சிடப்படா. அப்படி முறிச்சா நாங்கள் இந்த 3 விஷயத்தில் ஒன்றை நாங்கள் என்ன செய்யணும்? 3 கடுமையான விஷயங்கள் தான் செய்யணும். அப்படி செய்யறதுக்கு முடியாமல் போய்விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் செய்தே ஆக வேண்டும். அப்போ அப்படி நோன்பை நாங்கள் முறித்து கொள்ளக்கூடாது. அதுக்கு வேறு ஏதாவது சலுகைகள், வேறு வழிகள் என்றால் வேறு வழிகள் என்று ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம்? தப்போணுமெண்டா, இந்த தெண்ட குத்தத்திலிருந்து தப்போணுமெண்டா தண்ணியை குடிச்சு நோன்பை முறிச்சிக்கோங்க, சாப்பிட்டு நோன்பை முறிச்சிக்கோங்க, மர்ம மனைவியோட உடல் கொள்ளுங்க. அப்படி செஞ்சா என்ன நடக்கும்? வேற நோன்பு கலா செய்யணும். என்னத்தை கொண்டு நோம்பை முறிச்சாரு? தண்ணியை குடிச்சு நோம்பை முறிச்சிட்டாரு, சாப்பிட்டு நோம்பை முறிச்சிட்டாரு. அவருக்கு என்ன செய்யணும்? கலா செய்யணும். மனைவியோட மர உடல் கொண்டு அது நோம்பு முறிஞ்சே மறுவா. நீங்கள் உடல் கொண்டா என்ன, கொள்ளாட்டி என்ன, பிரச்சனை இல்லையே, நோம்பாளி இல்லையே. மனைவியோடு உடல்றது கொண்டு மட்டும் அப்படி நோன்பை முடித்தால் இந்த 3ல் ஒன்று செய்யணும். அதை நாங்கள் பார்த்துக்கணும். இது யாருக்கு? கல்யாணம் முடிச்சு மனைவியோடு உடல்றவு கொள்ளக்கூடியவருக்கு தான் இந்த தண்டனை. மனைவியோடு உடல்றவு கொள்ளக்கூடியவருக்குத்தான் இந்த தண்டனை. எப்ப? இவர் நோன்பாளியா இருக்கணும். நானும் வேறு நோன்பாளியா இருக்கணும். நோன்பாளியாக இருந்து கொண்டு மனைவியோடு என்ன செய்கிறாரு? உடல்றவு கொண்டு நோன்பை முறித்தாரண்டா இவருக்கு இந்த தண்டனை இருக்கிறது. நோன்பாளி இல்லைன்னு வச்சுக்குவோம். நான் நோன்பாளி இல்லை, மனைவி நோன்பாளி. நான் மனைவியோடு உடல்றவு கொண்டுட்டேன். நான் இப்போ என்ன செய்யணும்? நான் தான் நோன்பாளி இல்லையே. அப்போ நான் அந்த நோன்பை கல்லா செய்யணும். இந்த தண்டனை இருக்கதா?
அந்த தண்டனை இல்லை. நான் நோன்பாளி இல்லையே, மனைவி நோன்பாளி, அது மனைவி செய்ய தேவையில்லை. இவருக்கு தான் இந்த கஃபாரா. அப்ப இவர் நோன்பாளியாக இல்லாவிட்டால் இவர் அன்று நோன்பு பிடிக்கத்தானே வேணும். இவர் நோன்பு பிடிக்காம இருக்காரு, அதை இவர் செய்யணும், கலா செய்யணும். ஆனால் இந்த அடிமை உரிமை 60 மிஸ்கிங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தொடரான இது 60 நோன்பு பிடிக்கிறது 2 மாதங்கள், அந்த தண்டனை இவருக்கு வராது. இவர் நோன்பாளி அல்ல. அப்போ இவர் நோன்பாளியாக இருந்து கொண்டு மனைவியோடு உடல் உறவது கொண்டு இவர் அந்த நோன்பை முறித்தால் இவருக்கு இந்த தண்டனை எல்லாம் இருக்கி, அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அப்படி நோன்பை முறிச்சிடக்கூடாது. அப்போ நோன்பை முறிக்கக்கூடிய இயற்கையான காரணங்கள் 4. நோன்பை முறிக்கக்கூடிய இயற்கையான காரணம் 4. இயற்கையான காரணம் என்ன? 4 இயற்கையான காரணம் என்றா, பகல் முழுவதும் மயக்கமாக இருக்கான். நோன்புக்கு ஃபஜ்ரில் நியத்து, ராவில நியத்து வச்சிட்டாரு நோன்பண்டு, ஃபஜ்ரில் இருந்து இவர் மகரிபு சூரியன் மறையும் வரைக்கும் மயக்கமாகவே இருக்கிறார். மயக்கம், தூக்கம் இல்லை. தூங்கினா நோன்பு முறியாது. பகல் முழுவதும் மொத்தம் தூங்குறான், அப்படி தூங்கக்கூடாது. ஆனால் தூங்குறான், ஆனால் அவனுக்கு சட்டம் என்ன? நோன்பு முறியாது. எப்போ முறியும்? பகல் முழுவதும் மயக்கமாக இருக்கிறான், இவருக்கு என்ன செஞ்சிடும்? நோன்பு முறிந்துவிடும். அப்போ அது முறியும். அல்லது இவர் நோன்புக்கு நியத்து வச்சுட்டு இருக்கக்குள்ள பகலில் அவனுக்கு ஒரு 10 நிமிஷம் பைத்தியம் பிடிச்சிட்டு, 10 நிமிஷம் பைத்தியகாரனாக ஆகிவிட்டான். இவன் நோன்பு வண்ட முறிஞ்சிச்சு, இவன் நோன்பு முறிந்து விட்டது. அது இயற்கையான காரணங்கள். அடுத்தது ஹைலு ஏற்பட்ட பெண், அடுத்தது நிஃபாசு ஏற்பட்ட பிள்ளை, பேறு கால உதிரப்போக்கு ஏற்பட்ட பெண், இவங்க 4 பேருக்கும் இயற்கையாக நோன்பு முறிந்துவிடும். அடுத்தது பகல் முழுவதும் உறங்குவதனாலோ மயக்கம் ஏற்பட்டு சூரியன் மறைவதற்குள் மயக்கம் தெளிந்து விட்டாலோ நோன்பு முறியாது. பகல் முழுவதும் மொத்தம் உறங்குறான், இப்படி செய்யக்கூடாது, ஆனால் நோன்பு முடியாது. இன்னொருத்தருக்கு மயக்கம் ஏற்பட்டது தான், ஆனால் அவனுக்கு கொஞ்சம் நேரத்தில் தெளிவாயிட்டு அவன் நோன்பு முடியாது. பகல் முழுவதும் அவர் மயங்கி இருந்தால் தான் நோன்பு முடியும். இதை தவிர எப்போ நோன்பு முறியும்? மனமுரண்டாக தெரிந்தே இவர் உண்டாலும் சரி, அல்லது உடலுறவு கொண்டாலும், மனைவியோடு உடலுறவு கொண்டாலும் சரி, அல்லது பருகினாலும் சரி, என்ன நோன்பு முறிந்துவிடும். அல்லது செயற்கையாக வாந்தி எடுத்தால், இவன் தான் மனமுரண்டாக வேணுமென்று இவர் விரும்பி கையை விட்டோ எதையாவது விட்டு இவர் வாந்தி எடுக்கிறார், இப்போ நோன்பு முறிஞ்சிடும். இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரணங்கள் இப்போ நோன்பு முறிந்துவிடும். அப்போ இயற்கையான சக்தி வருது. செயற்கையாக சக்தி எடுத்தால் நோன்பு முறிந்துவிடும். இயற்கையாக சக்தி வருது, நோன்பு முறியுமா? நோன்பு முறியாது. எப்போ முறியும்? அந்த வாந்தியில் ஏதாவது கொஞ்சம் என்றாலும் இவருடைய உள்ளுக்கு போயிட்டு, அல்லது இவர் அந்த வாந்தியில் அதுக்கு இவருடைய உமிழ்நீரோட கலந்து அந்த உமிழ்நீரை இவர் விழுங்கி விட்டார், அசுத்தமான அந்த உமிழ்நீரை இவர் விழுங்கி விட்டால் நோன்பு முறிஞ்சிடும். அப்படி செய்யலைன்னா முறியாது. இயற்கையாக வாந்தி வருது, எதுவுமே உள்ளுக்கு போகல, நோம்பு முறியாது. அல்லது வாயில் இங்கே பல்லில் நின்று அது உமிழ்நீரோட கலந்து கரைஞ்சி உமிழ்நீரோட உள்ளுக்கு போகலன்னா நோம்பு முறியாது. இப்படி செய்யவில்லை என்றால் நோம்பு முறியாது. இயற்கையாக வாந்தி வந்தார். ஆனால் செயற்கையாக வாந்தி எடுத்தார், ஆனால் நோன்பை இவர் முறித்து விட்டார். நோன்பு பிடிச்சிட்டான், தான் நோன்புங்கிறதே மறந்துட்டான். இப்போ எல்லாரும் தான் சில டைமில் வளமையாக நோன்பு பிடிச்சிருப்போம், வளமையாக பள்ளிக்கு வந்து இப்படி ஒதுவடுத்துட்டு வரக்குள்ள இந்த முட்டியில் தண்ணி குடிக்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும். சிலருக்கு வழக்கமாகவே இருக்கும். அப்படி வந்தால் அப்படி டேர்ன் ஆகி குடிச்சிட்டு தான் வருவாங்க. என்றைக்கும் நோன்பு காலம் நோன்பு பிடிச்சிட்டாரு, அந்த வழக்கத்துக்கு அவர் அப்படியே பழக்கினால அப்படியே போய் முட்டியில் தண்ணியை குடிச்சிட்டாரு. நோன்பு முறியுமா? வர்ற இல்லை, முடியாது. ஏன் முடியாது? அவர் மறதியினால் செய்தார். தான் நோன்பாளி என்று தெரிந்து கொண்டே செய்யல, அவர் அந்த வழக்கம், அவருடைய பழக்கம் அப்படி வழக்கமாகிவிட்டது. அப்படி தண்ணி குடிச்சாரு, யோசிக்காரு, நாம நோம்பல்லவா, கவலைப்பட தேவையில்லை, நீங்க நோன்பு தான், உங்களோட நோன்பு முறியாது. அதே மாதிரி அப்படியே சாப்பிட்டாலும் சரிதான், நீங்க மறந்து போய் நீங்க வயிறார சாப்பிட்டாலும் சரி, எவ்வளவுத்தான் சாப்பிட்டாலும் சரி, அல்லது எவ்வளவை தண்ணீரை தான் நீங்கள் குடித்தாலும் அது நீங்க மறந்தத்தினால் நோன்பு முடியாது. ஏன்? இதா நசிய ஃபஅகல அவ் ஷரிப ஃபல்யுதிம்ம ஸௌமஹு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகாஹு. உங்களுக்கு யார் இப்ப சாப்பாடு தந்தே?
உங்களுக்கு யார் இப்போ தண்ணி தந்த? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த. ஏன் நீங்கள் மறந்துட்டீங்க? நோன்பாளி என்பதை நீங்கள் மறந்ததுனால நீங்கள் தண்ணி குடிச்சிங்க. பிறகு நோன்பு நாம் நோன்பல்லவான் எண்ணம் வருது. அப்போ இந்த தண்ணியும் இந்த சாப்பாடும் உங்களுக்கு அல்லாஹ் தந்தான் என்று போட்டு நீங்கள் நோன்பாளி தான், நோன்பை பூர்த்தி செய்ய வேண்டியது தான். எனவே இந்த மறதியை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? குற்றம் பிடிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு எங்களுக்கு 3 விஷயத்தை கொண்டு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். எப்படி? ருஃபியான் உம்மத்தி அல் ஹதஉ, தவறுதலாக செய்கிற ஒன்று, தெரிந்து செய்யாமல், தெரியாமல் செய்கிறது. இது பாவம் என்று தெரியாமல், தீமை என்று தெரியாமல், அறியாமல் இவர் செய்கிறது. அதை கொண்டு அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். வன் நிசியான், மறந்து செய்கிறாரு, குற்றம் பிடிக்க மாட்டான். வமஸ்துகுரிஹு அலைஹி, இன்னொன்று வற்புறுத்தப்பட்டு, யாராலோ பலாத்காரப்படுத்தப்பட்டு, பலாத்காரமாக இந்த விஷயத்தை நீ செய். இப்போ நான் நோம்பாளி, என்ன ஒரு காபீர் பிடிச்சிட்டு போய் குடிடா தண்ணியை, நோன்பு நீங்கள் இல்லவா குடி தண்ணின்னு சொல்கிறான். அவன் துப்பாக்கி வச்சிருக்கிறான் அல்லது கொண்டு விடுவான் என்ற பயத்தினால் தண்ணீரை குடிக்கிறேன் என்ற நோம்பு முடியுமா? இல்லை. நான் பலாத்காரப்படுத்தப்பட்டு பலாத்காரத்தினால் இந்த தண்ணீரை நான் குடிக்கிறேன். எனவே இந்த 3 கொண்டும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினராகிய எங்களை அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். எனவே 10:50 இன்னும் ஒரு தாள் இருக்கிறது. இப்படி நிறைய சட்டம் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு பயானில் சொல்ல முடியாது. அப்படின்னா ஒரு கிளாஸ் தான் நடத்தணும். ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலம் இந்த நோன்புடைய சட்டங்கள், அது மாதிரி தொழுகையுடைய சட்டங்கள், உதுவுடைய சட்டங்கள், இதுக்கு என்ன ஆதாரம், எந்த குர்ஆன் வசனம், எந்த ஹதீஸ், இவ்வாறு ஒரு கிளாஸ் நடத்தணும். அப்படி நடத்தினா தான் அதனுடைய சட்டங்கள் முழுவதையும் அறிந்து கொள்ள முடியும். எனவே எது இருந்தாலும் நாங்கள் இந்த அமலை பேணுதலாக, எந்த அமலையும் அந்த அமலுடைய அதபாக செய்யணும். அதுதான் முக்கியம். எந்த ஒரு அமலாக இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும், அவருக்கு முதல்ல தேவை என்ன? அதபு. இதைத்தான் பெரியவங்க எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. பெரியவங்களுக்கு இப்போ நீ அறிவாளியா, பெரிய அறிவாளியா இருக்கணும் மட்டும் பார்க்க மாட்டாங்க. இவர் பெரிய அறிவாளியா என்கிறது தேவையில்லை, ஆனால் நீ அதபாளியான்னு பார்ப்பாங்க. அதான் முக்கியம். ஏன்? அவர் யாருக்கு? மல்லாலஹு அதபுன் ஃபலைஸ லஹு இல்முன். யாருக்கு அதபு இல்லையோ, ஒழுக்கம் இல்லையோ, பேணுதல் இல்லையோ, அவருக்கு இல்ம் இல்லை. அவர் 1000 விஞ்ஞானம் பேசினாலும் சரி, அது 1000 தத்துவங்களை அவர்கள் கூறினாலும் சரி, ஆளுகிட்ட அதபில்லைண்டா, அவர்கிட்ட அறிவில்லை. அது இருக்கிற அறிவு ஷைத்தான் அறிவு. அப்போ எந்த ஒரு அமலையும் அந்த அமலுடைய அதபோடு நாங்கள் செய்ய வேண்டும். அந்த அதபுகளில் ஒன்றுதான் இந்த நோன்பு. நாங்கள் அந்த நோன்பை பேணோம். அப்போ அந்த நோன்பை பேன்ற என்ன? நோன்பினுடைய நோக்கம், இவர் இவ்வாறு ஃபஜ்ரில் இருந்து இந்த மகரிபு சூரியன் மறையும் வரைக்கும் இவர் இவ்வாறு உண்ணாமல் பருகாமல் மனைவியோடு உடல்றவு கொள்ளாமல் இவருடைய ஷஹுவத்தை, இவருடைய காம இச்சையை அடக்கி இவ்வாறு இவர் ஏன் இருக்க வேண்டும்? இதை கொண்டு அல்லாஹ் எதை நாடுகிறான்? இப்போ நீங்கள் உண்ணாமல் இருக்கிறது, பருகாமல் இருக்கிறது. அப்போ உண்டால் பருகினால் எங்கே வேலை நடக்கும்? எங்களோட உள்ளுக்கு வேலை நடக்கும். நாங்கள் சாப்பிட்டா எங்களுடைய உள் உறுப்புகள் எல்லாம் அதனுடைய வேலைகளை செய்யும். நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடை செமிக்க வைக்க வேண்டும், அதை கழிவுகளை அகற்ற வேண்டும், எந்தெந்த இரத்தத்துக்கு சேர்க்க வேண்டிய விட்டமின்களை சேர்க்க வேண்டும். இப்படி அது அந்த உள் உறுப்புகள் எல்லாம் அந்தந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். அதே போல் நாங்கள் பருகினால் செய்யும். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கொண்டு இந்த உள் உறுப்புகளுக்கு சின்ன ஒரு ரெஸ்ட், இந்த உறுப்புகளுக்கு ஒரு ஓய்வு. நீ 11 மாத காலமும் திண்டு 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 எல்லாத்தையும் வேலை செய்ய வச்சு போட்டாய். எனவே 1 மாதம் நீ ஓய்வு கொடு. இப்படி ஓய்வு கொடுக்கின்ற நேரத்தில் அவைகள் மேலும் புத்துணர்ச்சி பெற்று நீண்ட கால வாழ்வை அது பெற்று இன்னும் நன்றாக அது வேலை செய்யக்கூடியதாக அது ஆகின்றது. இது ஒரு தத்துவம். எனவே இப்படி அப்போ இந்த நோன்பின் மூலம் நீ இவ்வாறு செய்வதோடு உன்னுடைய வெளியே என்ன செய்யணும்? இப்போ உள்ளுறுப்புகளுக்கு இப்படி செய்கிறோம், ஒரு ஓய்வு கொடுக்கும். வெளி உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கணும்.
இந்த உள்ளுறுப்புகளுக்கு ஒரு ஓய்வு கொடுக்குற நோக்கமே வெளி உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கணும். என்ன ஓய்வு? சும்மா அப்படி கல்லுமாய் இருக்கணுமா? இல்லை, பாவம் செய்யக்கூடாது. கையால் செய்கிற பாவம், நாங்கள் என்னென்ன தீமை செஞ்சோமோ அந்த தீமையை விட்டும் கையை தடுக்க வேண்டும். கண்ணால் செய்யக்கூடிய தீமையை தடுக்க வேண்டும். வாயினால் நாவினால் செய்யக்கூடிய தீமையை தடுக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் இந்த ஃபஜ்ரில் இருந்து மகரிபு வரைக்கும் நாங்கள் இந்த பிடிக்கிற நோன்பை கொண்டு எங்களுடைய அவயவங்களை பாவங்களை விட்டும் எப்பொழுது நாங்கள் பாதுகாத்து கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் நாங்கள் நோன்பினுடைய அதபை பேணிக் கொண்டோம். அந்த நோன்பை அதபாக நோற்றோம் என்ற பட்டியலில் சேருவோம். அப்படி நாங்கள் நோற்று விட்டோமையானால் இந்த நோன்பாளி கிடைக்கின்ற அந்த அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற அவனுடைய பரிசு இருக்கிறதே அது இன்னிட்டு இல்லை. பல விதமாக அல்லாஹ் சொல்கிறான். அதை மேம்படுத்தி சொல்லும் பொழுது சொல்லிவிட்டான், அதுக்கு கூலி நான் தான் கொடுப்பேன் என்று சொல்லிட்டான். அது ஏன் அவன் அப்படி சொல்கிறான்? இன்ன மட்டண்டில் அந்த கூலி நான் கொடுப்பேன், அதுக்கு இதை நீ செய், அதுக்கு நான் பார்த்துக்கிறேன், சரியா? இந்த வேலையை மட்டும் நீ செஞ்சிட்டு வா, அதுக்கு நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு உனக்கு நான் பார்த்து தரும். அப்படி இவர் சொன்னார்டா, என்ன அர்த்தம்? இவ்வளவுதான் என்ற ஒரு மட்டில்லாத கூலியை அல்லாஹு தஆலா இந்த நோன்பாளியை கொடுத்து இவரை சொர்க்கத்துக்கு விஐபி வழியினால் பாபு ரையான் என்ற ஒரு தனிப்பட்ட விசேட வழி ஒன்றை அல்லாஹு தஆலா வைக்காம வர யாரும் போயிடாதால இவன் இந்த நோன்பாளி மாத்திரம்தான் அந்த வழியினால் போகலாம். அப்படி ஒரு விசேடமான வழியை உண்டாக்கி இவரை சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் ஆக்கி வைப்பான். எனவே அந்த நோன்பையும் ஏனைய வணக்கங்களையும் நாங்கள் அதனுடைய ஆதாபுகளோடு ஒழுக்கங்களோடு நாங்கள் செய்து கொள்ள தண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.